புதிதா அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறதா இருக்காரு. சோ அவர் வந்தாருன்னா இளைஞரோட ஓட்டு வந்து பிரியுமா? புரியுண்ணே, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி படிச்சவர் புரியும். இனி வந்து அரசியல் வேற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு திமுக தான். இனிமே வந்து ஏதோ யாரா இருந்தாலும் மக்கள் மத்தியில இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு தான் ஓட்டு. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்ப எப்படின்னா மக்கள் வந்துட்டு ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கறாங்க. ஸோ இப்ப விஜய் மேல வந்து ஒரு சேஞ்ச் இருந்தது. ஸோ இப்ப அண்ணாமலைக்கு ஃபேன்ஸ் அதிகம். சொல்ல போனா பிஜேபிங்கிறத தாண்டி அவருக்கு தனி சப்போர்ட் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ அவரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு, பிஜேபி சப்போர்ட் இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு நிறைய ஓட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அவர் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாவே வந்தாலு ஐபிஎஸ் வேற ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தாலு. ஸோ அவங்களுக்கு எப்படியும் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி இருக்கப்போ அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப புதுசா அவர் தனியா இது பண்ணி அடுத்து வரும்போதுதான் தெரியும் யார அவர் எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணாரு, இப்ப யாரை எதிர்த்து பண்ண போறாரு, இதெல்லாம் வச்சுதான் அவர் சப்போர்ட் வருமா இல்ல வரலையா அப்படிங்கிறது பின்னாடிதான் தெரியும் இப்போதைக்கு. ஆனா முன்னாடி வந்து அவர் பிஜேபி இருக்கப்போ வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆதரவுலாம் இருந்துச்சு. நல்லா இதெல்லாம் யூடியூப் இது மாதிரிலாம் பிரச்சாரங்கள்லாம் நல்லா பண்ணாரு, அப்போ இருந்துச்சு. இப்ப இனிமே அவரோட செயல்பாடை வச்சுதான் இருக்குதா இல்லையாங்க சொல்ல முடியும். எழுச்சி வருமானு தெரியல. அவர் படிச்சவர் ஐஏஎஸ் அதிகாரி, அதனால ஓரளவுக்கு வேணா ஓட்டு வாங்குவாரு. பட் விஜய் அளவுக்கு வாங்குவாரான்னு தெரியல. ஏன்னா விஜய் வந்து சினிமால இருந்து எல்லாமே பண்ணிட்டு கவர்ச்சினால வந்தவர்னு சொல்றாங்க. பட் அவர் சினிமால இருந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்தாரு, எடுத்ததும் மேல வரல. அதனால அண்ணாமலை வருவாரு. பட் விஜய் வாங்குற அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குவாரான்னு தெரியல, டவுட் தான். பட் வந்தாதான் தெரியும். கண்டிப்பா இருக்கு சார். இப்ப கண்டிப்பா ஓட்டு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட. அவரோட செயல்பாடு, அவரோட பேச்சு செயல்பாடு நல்லா இருக்கு. ஒரு நல்ல அரசியல் தலைவர் அவர். ரெண்டாவது அவருக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓட்டு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பெரும்பான்மை வருமானு கேட்டீங்கன்னா அந்த அளவு இருக்காது. பெரும்பான்மை வர வாய்ப்பு இல்லை, ஓட்டு பெரிய வாய்ப்பு இருக்கு சார் கண்டிப்பா. அது அவருடைய இப்போ விஜய் வந்து நம்ம சிஎம் வந்து பேசினாரு, அதாவது வர்றதுக்கு முன்னாடி பொலிட்டிஷியன் முன்னாடி என்ன பேசினாரு அதுதான் அவர் அட்ராக்ஷன் பண்ணுச்சு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும். அது மாதிரி அண்ணாமலைகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இளைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி பெரியவங்கள்ட்ட தெரியாது, இல்லைன்றது அவங்க மற்றவங்களுக்கு தெரியாது. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் என்னென்ன அதெல்லாம் கொடுக்குறாரு, என்ன செய்யறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படின்றது. சிம்பிளா சொன்னா ஒரு 15 லட்சம் கோடி வந்துடும் 2030 அதை நம்ம தான் அடப்போம் அப்படின்றது ஒரு பகிரங்கமா ஒன்னே ஒன்று சொன்னாலும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதனால வந்தா நல்லா இருக்கும். ஒரு இப்போ டிஎம்கே இருந்த மாதிரி அவர் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு உள்ள வந்தா நல்லா இருக்கும். ஆனா மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும், எப்படி வருவாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2030 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா வந்து பப்ளிக்கு வந்து விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் ஹெல்ப் எல்லாம் பண்ணி வந்தார் இல்லையா, அது மாதிரி அவரும் வந்தா இருக்கு வாய்ப்பு இருக்கு.